தாய்மொழியை உயிரை இந்த நாள் ஏந்தி காக்குனர் யார், நன்னுணர் யார் என அயலார் நகைக்கும் போதில் தோளேந்தி காத்த எழில் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க. இது காலம் முழுக்க பாரதிக்கு தாசனாக இருந்த நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாரதி அவர்களை புகழ்ந்து எழுதிய பாட்டு. எனக்கு எப்போதும் பாரதியினுடைய பாட்டிலிருந்து தொடங்க தான் பிடிக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் இப்பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல. ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். இந்த தமிழ் முழக்கம் என்ற வார்த்தையை கொடுத்ததே எனக்கு பாரதி தானே. எங்களுக்கு கொடுத்தது பாரதி. தமிழ் முழக்கம் என்கின்ற வார்த்தையை, அந்த பாரதிய புகழணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றும் இல்லை, தாய்மாமன் சீமான் அவர்கள் விஜில் மேடையில போயிட்டு பேசியதுதான். பிராமண கடப்பாறையை வைத்து நாங்க திராவிட குட்டிச்சோரை தகர்ப்போம்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் கட்டுரை கட்டுரையா எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர்களுக்கு பாரதிதாசன் அவர்களுடைய திராவிட கவிஞர் புலவர், அதனால அவரை வைத்தே இவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறதுனால இன்னொரு பாடலை பாருங்க. தமிழரின் உயிர்நிகர் தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமைதிரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்கு குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டிற்படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்பு கணையா விளங்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்றுதான் தாய்மாமன் சீமான் அவர்களும் சொன்னார். தமிழ்னா பாரதி, பாரதினா தமிழ் என்பதை ஐயா பாரதிதாசன் சொன்னதைத்தான் சொன்னார். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கிறேன். சடவுளை குறிப்பாக கவிதை என்றும் பிறப்பொருள் குறித்து பேசேல் என்றும், கடவுளை குறிக்கும் கவிதையும் பொருள் விளங்கிட எழுதுவதும் ஏற்காதென்றும், பெய்யமதாம் பிரிதென்ப புலிகுவிர் என்றும் கொந்தும் தன்சாதி கொண்டு அப்படின்னு பாரதிதாசன் பாரதியை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறான். ஏன்? இலக்கியத்துல, தமிழ் இலக்கிய வரலாற்றுல மிகவும் தோய்வுற்ற நிலையில புத்துயிர் பாய்ச்சிய கவிஞன் நம்மளுடைய பெரும்பாவலன் பாரதி. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசவடி பாப்பா என்று பாடியவன் நம்மளுடைய புரட்சி பாரதி. நம்ம எல்லாரும் திருவிழாக்கு போயிருப்போம். கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும், எதுவுமே தெரியாது, வெறும் கைகளும் சில கால்களும் அங்கெங்க கடை தெருகள் தான் தெரியும். ஆனால் அந்த தந்தை அந்த சின்ன மகனை தூக்கி தோல் மேல உட்கார வச்சோன்னே அப்படியே அந்த திருவிழா கண்கொள்ளா காட்சியாக தெரியும் அல்லவா? அப்படி ஒரு காட்சியாகத்தான் தமிழை இந்த உலகிற்கு அவனுடைய எளிய நடையில் நமக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் பாரதி. ஆனா அவன் ஒரு சனாதன கவி அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிரிகள் சொல்றாங்க. நம்மளுடைய எதிரிகள்னா யாரும் திராவிடர்கள் தான். அதை எல்லாத்தையும் தங்கச்சி சொன்னது மாதிரி, ஏன் A4 ஷீட்னா தெற்கு விஜய் வடக்கு விஜய் மத்தி விஜய்ன்னு பார்த்து பேசுறதுக்கு இல்ல. இங்க மொழியும் அறிவும் ஈவேரா என்கின்ற புத்தகத்தில் 1957 அவர் எப்படியெல்லாம் தமிழ் மொழியை சாடி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டவும், அதே மாதிரி அவருடைய நாளேட்டான விடுதலை தலையங்கத்தில் அவர் சொன்னது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்வதற்காகவும் தான். நிறைய இருக்கு. இதெல்லாம் படிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, எப்படி இப்படி திராவிட கூட்டத்தில் இவங்கெல்லாம் வாப்பாலாம் இருந்துச்சு, என்னுடைய மாமன்கள்லாம் இருந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதை படிக்கும் போது உண்மையாவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இங்க பாருங்க,
முதல்லயே ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா ஹிந்தி தேவையில்லாத மொழி. அந்த மாதிரி தமிழையும் ஒப்பிடுறாருங்க. ஹிந்தி மேல எப்படி பற்று கொள்ளக்கூடாதோ அதே மாதிரி தமிழ் மேலையும் பற்று கொள்ளக்கூடாதுங்கிறாரு. மொழியின் அவசியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மொழி வெறும் நமக்கு தொடர்பு கருவி மட்டுமல்ல, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய எண்ணங்களை கடத்துவதற்கு மட்டுமில்ல, நம்மளுடைய சமூக கட்டுமானத்தை, நம்மளுடைய பண்பாடுகளையும் நம்மளுடைய அடையாளங்களையும் பாதுகாப்பதற்காகவும் கல்விய சிந்தனையின் அடித்தளமாக இங்க மொழி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த மொழிய எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அரசியல் மொழியாகவும், கல்லூரி போதனா மொழியாகவும், பள்ளிகளில் கட்டாய மொழியாகவும், இன்னும் இலக்கிய மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழர்களிடையே அரசியல்வாதிகள் என்பவர்களும் மற்றும் புலவர்களும் இலக்கிய வாழ்வுக்காரர்களும் மொழிப்பற்று என்பதை சமயப்பற்று போல் முக்கிய பற்று என்று கருதுகின்றார்கள். இந்த இரண்டு மொழிகள் பற்றியும் கவலை இல்லை. யாருக்கு? அவருக்கு கவலை இல்லதான். ஏன்னா 5வது டிராப் அவுட். அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழை எடுத்துக்கொண்டால் இன்று உலக ஞானத்தில் முற்போக்கு தன்மையில் தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? முற்போக்கு மொழி இல்லையா? அப்ப முற்போக்கு மொழி என்னது? ஐயா ஈவேரா அவர்களுடைய பார்வையில சமூக சீர்திருத்த மொழி. அப்படி சமூக சீர்திருத்த மொழிதான் முற்போக்கு மொழி என்றால், பொருளியல் விஞ்ஞானத்துல அரசியல் பொது உடைமையில ஜெர்மானியத்துக்கும் ரஷ்ய மொழிக்கும் இணையான மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கிறது. 1932 அவர் பொது உடைமை அரசியல் பேசுவதற்கு காரணமாக இருந்தது தமிழ் மொழி தானே. ஆனால் அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதற்கும் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் நல்ல பாட்டு எழுதியிருக்கிறார். அவரையே அவங்க மாதிரி ஆட்களுக்கு நல்ல பாட்டு எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க. பேசுகின்ற தமிழினிலே சுவை கவிதை தரவரியா பெரியோர் எல்லாம், பேசுகின்ற தமிழினிலே தமிழர் எல்லாம் வேண்டுவன பெறுதல் கண்டும் ஏசி நின்றார். அதாவது தமிழை வச்சு எல்லாத்தையும் வாங்கியாச்சு, தமிழை வைத்து வேண்டுவன பெறுதல் கண்டும் ஏசி நின்றார். அவர் நாண தமிழ் கவிதை உலகினிலே எசமான் ஆன தூசகன்று தமிழ் புலவர் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க அப்படின்னு பாடுறார். இது மட்டுமா? இங்க நம்ம பெரியார் ஐயா ஈவேரா அவர்கள் என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாரு. ஆரிய ஆதிக்கம், கலப்பு, இதெல்லாம் இருங்க உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். அதாவது மொழியிலாகட்டும், பொருளிலாகட்டும், எழுத்திலாகட்டும், வேறு முறையிலாகட்டும் எவ்வித முன்னேற்றத்துக்கும் மாறுதலுக்கும் தமிழ் மொழி பயன்படாதுங்கிறாரு. முக்கியமானது தமிழனின் பேச்சு மொழி, தாய்மொழி தமிழ் என்பதை தவிர தமிழருக்கு வேறு உலக முக்கியத்துவம் எதுவும் எனக்கு தென்படவில்லை. மற்றபடி தமிழ்நாட்டிற்கு, தமிழருக்கு வேற எந்த மொழி தேவையானது, நல்லது, அரசியல், விஞ்ஞானம், கலை முதலியவைகளுக்கு ஏற்றது, பயன்படக்கூடியது அப்படிங்கிறாரு. தோன்றுகிறது. இது எனக்கு சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் மொழி முற்போக்கு மொழி இல்லை. அது மட்டும் இல்லாம முற்போக்குன்னா என்ன? அவருக்கு இறை மறுப்பு. இறை மறுப்பை பாடணும் அப்படின்னா எத்தனை சித்தர்கள் இறை மறுப்பை பாடி இருக்கிறார்கள் என்று தெரியும். பெண் புலவர்கள் மட்டுமே சங்க இலக்கியத்துல 45க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனா அவர் எல்லாத்தையும் தமிழ் மொழியை எப்படி சாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்க பாருங்க, விடுதலை அறிக்கை 27/1/1969 சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழன் பழைய தமிழனாகவே இருக்க வேண்டும் என்று கருதுவது தமிழன் காட்டுமிராண்டியாகவே இருக்க வேண்டும் என்று கருதுவதற்கு ஒப்பாகும். நாம் இன்னும் கிணற்று தவளைகளாகவே இருக்கிறோம். நாம் இன்னைக்கு கிணற்று தவளைகளாகவே இருக்கிறோம். எதுக்கு? தமிழே பிடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறனால. நமக்கு கம்பனுக்கு மேல் புலவன் இல்லை, வள்ளுவனுக்கு மேல் தீர்க்கதரிசி இல்லை. இக்கருத்தில் நாம் உலக மனிதனாக ஆக முடியாது என்பது எனது பலமான கருத்து. ஆகையால் தமிழர் தோழர்களே, உங்கள் வீட்டில் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் வேலைக்காரிகளுடனும் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள், பேச பழகுங்கள், பேச முயலுங்கள், தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள். இதை விட கேவலமா யாராவது சொல்ல முடியுமா?
என்னை வையாதீர்கள், மனிதனாக வாழ முயலுங்கள். அதாவது தமிழ் பைத்தியத்தை விட்டொழிஞ்சி மனிதனாக வாழணுமா. இது அவருடைய விடுதலை அறிக்கையில 27/1/1969 வெளிவந்ததுங்க. அப்போது வெளிவந்தது. இவர் அதுதான் 5வது டிராப் அவுட் அப்படிங்கிறதுக்கு எல்லா எடுத்துக்காட்டும் அவரே ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. விடுதலையில, அதுக்கப்புறம் குடியரசு நாளேட்டுகள்ல அப்படின்னு எல்லாவற்றிலும் அவர் எழுதி வைத்து போயிட்டார். அதை விட ரொம்ப 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 இழிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தமிழை என்னன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. யாரோ ஒரு பேர் தெரியாத ஒரு அவரை கவிஞர்னு சொன்னா அப்புறம் என்னோட வாய் ஏதாவது ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு யாரோ ஒருத்தவர் எழுதின பாட்டை மேற்கோளிட்டு அவர் 100 ஆண்டுக்கு முன்பே வேற அவர் இதை பாடிட்டாராம். என்னன்னு பாடுறாங்க? தமிழ் படித்ததால் பிச்சை கூட கிடைக்கவில்லை, தடமுலை வேசையராக பிறந்தோம் இல்லை, சனியான தமிழை விட்டு தையலார் தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோம் இல்லை, என்ன சென்மம் எடுத்து உலகில் இருக்கின்றோமே அப்படின்னு ஒரு கேவலம் கட்ட புலவர் எழுதியிருக்கிறாரு. அதை இவர் விடுதலை தலையங்கத்தில் 1967 மேற்கோளிட்டு எழுதியிருக்கிறாரு. தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பாட்டன் இருக்கிறான், நம்மளுடைய பாரதி. அவருடைய நாளேடுகள்ல அவருடைய பாட்டையே பயன்படுத்தி இருக்கிறார். இவர் படிக்கிறதுக்கு, இவர் சம்பாதிக்கிறதுக்கு, இவர் நல்ல செல்வ செழிப்போட இருப்பதற்கு பாரதியினுடைய பாட்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார். இதே தமிழ் மொழியில எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார், எல்லார்கிட்டையும் போய் பேசியிருக்கிறார். 30 ஆண்டுகள்ல 300 ஆண்டுகால அனுபவத்தை நம்மளுடைய பெரும்பாவலன் பாரதி பாடிக்கிட்டு போயிருக்கான். ஆனால் 30 வயதுக்கு மேல அரசியலுக்கு வந்து வெறும் நம்மளுடைய தமிழ் மொழியை கேவலமாக சித்தரித்ததும் வெறுத்ததும் தவிர்த்து இங்கே பெரியார் எதை ஒன்றையுமே செய்யல அப்படிங்கிறத நினைக்கும் போது மிகவும் கேவலமாகத்தான் இருக்குது. இதையெல்லாம் தெரியாம இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் நாங்க பெரியார் தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய மாமன்மார்கள் அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனால் இப்போது மீள்வாசிப்பு செய்து அவர்களை அவங்க இதுதாங்க போலி பிம்பம்ங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆல்ரெடி பாயசத்தை போட்டாங்க. எல்லோரும் சொன்னது போல தாய்மாமன் சீமானவர்களும் பெரியாரை போற்றுவோம்ங்கிற இடத்துல போய் பயங்கரமா போற்றுவாங்க. காத்திருப்போம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.